எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் செங்கோ அகாடமி யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது 12th ஜுவாலஜி, அதாவது 12ஆம் வகுப்பு விலங்கியல். அதில் பாடம் 5 மூலக்கூறு மரபியல். இந்த பாடத்திற்குரிய ஒரு மதிப்பெண் வினாக்கள் பார்க்க போகிறோம். வினாவிடைகள். முதல் கேள்வி, ஹெர்ஷே மற்றும் சேஸ் ஆகியோர் பாக்டீரியோபேஜில் செய்த ஆய்வு எதனை காட்டுகிறது? ஹெர்ஷே மற்றும் சேஸ் ஆகியோர் பாக்டீரியோபேஜில் செய்த ஆய்வு எதனை காட்டுகிறது? டிஎன்ஏ ஒரு மரபு பொருள். அடுத்து இரண்டாவது கேள்வி. இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. டிஎன்ஏ மற்றும் ஆர்என்ஏவில் ஒற்றுமை காணப்படுவது. டிஎன்ஏ மற்றும் ஆர்என்ஏவில் ஒற்றுமை காணப்படுவது சர்க்கரை, நைட்ரஜன் காரங்கள் மற்றும் பாஸ்பேட் ஆகியவையுடைய நியூக்ளியோடைடுகள். சர்க்கரை, நைட்ரஜன் காரங்கள் மற்றும் பாஸ்பேட் ஆகியவையுடைய நியூக்ளியோடைடுகள். அடுத்த மூன்றாவது கேள்வி, தூதாரண்ய மூலக்கூறு எம்முறையில் உருவாக்கப்படுகிறது? படியெடுத்தல். படியெடுத்தல் இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட், கேட்கறதுக்கு சான்சஸ் அதிகம். அடுத்து நான்காவது கேள்வி, மனித மரபணு தொகுதியில் உள்ள மொத்த நைட்ரஜன் காரங்களின் எண்ணிக்கை சுமார். மனித மரபணு தொகுதியில் உள்ள மொத்த நைட்ரஜன் காரங்களின் எண்ணிக்கை சுமார் 3.1 பில்லியன். 3.1 பில்லியன். அடுத்து N15 ஊடகத்தில் வளர்க்கப்படும் ஏ கோலை N14, அதாவது நைட்ரஜன் 15 நைட்ரஜன் 14 ஊடகத்திற்கு மாற்றப்பட்டு 2 தலைமுறைகள் பெருக்கமடைய அனுமதிக்கப்படுகிறது. இச்செல்களிலிருந்து பிரித்தெடுக்கப்படும் டிஎன்ஏ சீசியம் குளோரைடு அடர்வு வாட்டத்தில் நுண்மைய விலக்கு செய்யப்படுகிறது. இச்சோதனையில் டிஎன்ஏவின் எவ்வகை அடர்வு பரவலை நீ எதிர்பார்க்கலாம்? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் இ, அதாவது ஒரு குறை மற்றும் ஒரு நடுத்தர அடர்வு கற்றை. அடுத்து ஆறாவது கேள்வி, தொடக்க மற்றும் பின்தங்கும் டிஎன்ஏ இழைகள் உருவாக்கத்தில் உள்ள வேறுபாடு என்ன? தொடக்க மற்றும் பின்தங்கும் டிஎன்ஏ இழைகள் உருவாக்கத்தில் உள்ள வேறுபாடு. ஆப்ஷன் இ, டிஎன்ஏ பாலிமரேஸ் நொதி வளர்ந்து வரும் இழையின் 3 முனை பகுதியில் மட்டுமே புதிய நியூக்ளியோடைடுகளை இணைக்கும். டிஎன்ஏ பாலிமரேஸ் நொதி வளர்ந்து வரும் இழையின் 3 முனை பகுதியில் மட்டுமே புதிய நியூக்ளியோடைடுகளை இணைக்கும். அடுத்து ஏழாவது கேள்வி, புரத சேர்க்கை நிகழ்ச்சி மைய செயல் திட்டத்தின் சரியான வரிசையை கண்டறிக. புரத சேர்க்கை நிகழ்ச்சி மைய செயல் திட்டத்தின் சரியான வரிசை. முதல்ல இரட்டிப்பாதல், அடுத்தது படியெடுத்தல், அடுத்தது மொழிபெயர்த்தல். இதுதான் சரியான வரிசை. அடுத்து எட்டாவது கேள்வி, டிஎன்ஏ இரட்டிப்பாதல் குறித்த கீழ்கண்ட எந்த கருத்து தவறானது? டிஎன்ஏ இரட்டிப்பாதல் குறித்த கீழ்கண்ட எந்த கருத்து தவறானது? ஒவ்வொரு நைட்ரஜன் காரமும் அதேபோல் மற்றொரு காரத்துடன் இணைவதால் இரட்டிப்பாதல் நடைபெறுகிறது. ஒவ்வொரு நைட்ரஜன் காரமும் அதேபோல் உள்ள மற்றொரு காரத்துடன் இணைவதால் இரட்டிப்பாதல் நடைபெறுகிறது. அடுத்து ஒன்பதாவது கேள்வி, புரோகேரியோட்டுகளில் நடைபெறும் டிஎன்ஏ இரட்டிப்பாதல் குறித்த எந்த வாக்கியம் தவறானது? புரோகேரியோட்டுகளில் நடைபெறும் டிஎன்ஏ இரட்டிப்பாதல் குறித்த எந்த வாக்கியம் தவறானது? இதில் தவறான வாக்கியம், ஏராளமான பாக்டீரிய குரோமோசோம்களில்
ஒவ்வொன்றிலும் இரட்டிப்பாதல் ஒரே சமயத்தில் நிகழ்கிறது என்பது தவறானது. அடுத்து இந்த 10வது கேள்வி வெரி வெரி இம்பார்ட்டன்ட், கண்டிப்பாக கேட்பாங்க, சான்சஸ் அதிகம். முதலில் பொருள் கண்டறியப்பட்ட கோடான் UUU, இது ஃபினைல் அலனைன் அமினோ அமிலத்திற்கான குறியீடு ஆகும். யுராசில் யுராசில் யுராசில். அடுத்து மெசல்டன் மற்றும் ஸ்டால் சோதனை நிரூபிப்பது. மெசல்சன் மற்றும் ஸ்டால் சோதனை நிரூபிப்பது பாதி பழையன காத்தல் முறை DNA இரட்டிப்பாதல். பாதி பழையன காத்தல் முறை DNA இரட்டிப்பாதல். அடுத்து 12வது கேள்வி. ரிபோசோம்களில் 2 துணை அலகுகள் உள்ளன. சிறிய துணை அலகு மெசஞ்சர் RNA, அதாவது ஒரு மெசஞ்சர் RNA இணைவதற்கான இணைப்படத்தையும், பெரிய துணை அலகு ஒரு டிரான்ஸ்ஃபர் RNA இணைவதற்கான 2 இணைப்பிடங்களையும் கொண்டுள்ளன. அடுத்து ஒரு ஓபரான் என்பது தொடர்புடைய செயல்களை உடைய அமைப்பு மரபணுக்களின் தொகுப்பு. தொடர்புடைய செயல்களை உடைய அமைப்பு மரபணுக்களின் தொகுப்பு. அடுத்து 14வது கேள்வி. வளர்ப்பு ஊடகத்தில் லாக்டோஸ் இருப்பது எதை காட்டுகிறது? வளர்ப்பு ஊடகத்தில் லாக்டோஸ் இருப்பது எதை காட்டுகிறது? இதுக்கு சரியான விடை அ மற்றும் ஆ இரண்டும் சரி. அதாவது லாக் ஒய், லாக் இசட், லாக் ஏ மரபணுக்கள் படியெடுத்தல் நடைபெறுதல். அதே மாதிரி அடக்கி மரபணு இயக்கி மரபணுடன் இணைய முடியாத நிலை. இது இரண்டுமே சரி. நன்றி. டுவெல்த் ஜுவாலஜி 12ஆம் வகுப்பு விலங்கியல் பாடம் 6 பரிணாமம். அதற்குரிய ஒரு மதிப்பெண் வினாவிடைகள் பார்க்க போகிறோம். முதல் கேள்வி. பூமியில் முதல் உயிரினங்கள் தோன்றியது. பூமியில் முதல் உயிரினங்கள் தோன்றியது நீரில். அடுத்து இயற்கை தேர்வு வழி சிற்றின தோற்றம் என்ற நூலை வெளியிட்டவர் சார்லஸ் டார்வின். இயற்கை தேர்வு வழி சிற்றின தோற்றம் என்ற நூலை வெளியிட்டவர் சார்லஸ் டார்வின். மூன்றாவது கேள்வி. கீழ்கண்டவற்றில் எது ஹியூகோ டி விரிஸின் பங்களிப்பு? திடீர் மாற்ற தேர்வு கோட்பாடு. திடீர் மாற்ற தேர்வு கோட்பாடு. அடுத்து பறவைகள் மற்றும் வண்ணத்து பூச்சிகளின் இறக்கைகள் கீழ்கண்ட எதற்கு எடுத்துக்காட்டுகளாகும்? குவி, பரிணாமம். பறவைகள் மற்றும் வண்ணத்து பூச்சிகளின் இறக்கைகள் கீழ்கண்ட எதற்கு எடுத்துக்காட்டுகளாகும்? குவி, பரிணாமம். அடுத்து ஐந்தாவது கேள்வி. தொழிற்சாலை மெலானினாக்கம் என்ற நிகழ்வு கீழ்கண்ட எதனை விளக்குகிறது? தொழிற்சாலை மெலானினாக்கம். இயற்கை தேர்வு. இயற்கை தேர்வு. அடுத்தது டார்வினின் குருவிகள் கீழ்கண்ட எதற்கு எடுத்துக்காட்டுகள்? தகவமைப்பு, பரவல். தகவமைப்பு, பரவல். அடுத்து 7வது கேள்வி. வளர்கரு பிளாசக் கோட்பாட்டை கூறியவர் யார்? வளர்கரு பிளாசக் கோட்பாட்டை கூறியவர் ஆகஸ்ட் வீஸ்மேன். ஆகஸ்ட் வீஸ்மேன். அடுத்து 8வது கேள்வி. புதை படிவங்களின் வயதை தீர்மானிக்க உதவுவது கார்பன் முறை வயது கண்டறிதல், அதாவது C14. புதை படிவங்கள் பொதுவாக எங்கே காணப்படுகிறது? புதை படிவங்கள் பொதுவாக எங்கே காணப்படுகிறது? படிவுப்பாறைகள். படிவுப்பாறைகள். அடுத்து 10வது கேள்வி. ஒரு உயிரினத்தின் பரிணாம வரலாறு எவ்வாறு அழைக்கப்படும்? ஒரு உயிரினத்தின் பரிணாம வரலாறு பைலோஜெனி, இன வரலாறு.
பைலோஜெனி. 11வது கேள்வி, ஊர்வன இனத்தின் பொற்காலம். ஊர்வன இனத்தின் பொற்காலம் மீசோசோயிக் பெருங்காலம். மீசோசோயிக் பெருங்காலம். அடுத்து, எந்த காலம் மீன்களின் காலம் என அழைக்கப்படுகிறது? டிவோனியன். டிவோனியன். 13வது கேள்வி, நவீன மனித இனம் எந்த காலத்தை சேர்ந்தது? குவாட்டர்னரி. குவாட்டர்னரி. அடுத்து, நியாண்டர்தால் மனிதனின் மூளை அளவு 1400 கன சென்டிமீட்டர். 1400 கன சென்டிமீட்டர். அடுத்து, டார்வினின் கூற்றுப்படி கரிம பரிணாமத்திற்கான காரணம். டார்வினின் கூற்றுப்படி கரிம பரிணாமத்திற்கான காரணம் நெருங்கிய தொடர்புடைய சிற்றினங்களுக்குள் போட்டி. நெருங்கிய தொடர்புடைய சிற்றினங்களுக்குள் போட்டி. அடுத்து, கடைசி கேள்வி, ஒரு இனக்கூட்டம் ஹார்டி வீன்பெர்க் சமநிலையில் எப்போது இருக்காது? உயிரினங்கள் தேர்வு செய்து கலவியில் ஈடுபடும் போது. உயிரினங்கள் தேர்வு செய்து கலவியில் ஈடுபடும் போது ஒரு இனக்கூட்டம் சமநிலையில் இருக்காது. இதுவரைக்கும் நாம் இந்த காணொளி வாயிலாக பார்த்தது 12th ஜுவாலஜி பாடம் 6 பரிணாமம் என்ற பாடத்திற்கான ஒரு மதிப்பெண் வினாவிடைகள் பார்த்தோம். மறக்காமல் செங்கோ அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.